உலகத்தில் இல்லாத பெரிய அண்ணன் தம்பிங்க ஓவராக சீன் போடுறாங்க. ஹாய்ங்க, இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பொண்ணோட சீர் வீடியோ. ஃபுல் வீடியோ பாருங்கள். நேரில் பார்க்கும்போது பயங்கரமான பாசக்காரங்க, அதனால் கடுப்பேற்றுறதுக்காக அப்படி சொன்னேன். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நேரத்தோடு கிளம்பிட்டோம். காலையில் தான் கிளம்பணும். நைட்டு வந்துட்டு போகல, மழை வந்துருச்சுன்னு சொல்லி போகல. காலையிலையுமே மழையாக தான் இருந்துச்சு. மழையிலே போயிட்டுருக்கோம், வேறு வழியே இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போகிறோம். என்ன தான் வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டு சைடில் பயங்கரமாக இது பண்ணாலும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாசம்லாம் இருக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். எங்கள் மாமனார் வீட்டு சைட்லலாம் வந்துட்டு 4 குடும்பம் இருக்குங்க. 4 குடும்பத்துலேயும் வந்துட்டு எந்த சீரும் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, நாங்களும் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்காம எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் சீர் பண்ணேன் பாப்பாவுக்கு. அடுத்தடுத்து இருக்கிறவங்களாம் வந்துட்டு நலங்களாக வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு எங்கள் மாமனாரோட அக்கா பையன், அவங்க வந்துட்டு ஒய்ஃபு. எங்களுக்கு முன்னாடி அவங்களாம் வந்துட்டாங்க, நைட்டே வந்துட்டாங்க. நாங்கள் தான் வந்துட்டு போகல. தம்பி வச்சுட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு காலில் தம்பி அடிபட்டிருந்தங்காட்டி அது பயங்கரமாக வலிக்குதுன்னு சொன்னோம். அதனால் வந்துட்டு நாங்கள் போகல. அவங்களாம் வந்துட்டு முன்னாடியே போயிட்டாங்க. என்னை வந்துட்டு முன்னாடி கூப்பிட்டாங்க, நான் தான் போக முடியலைங்க. இங்கே வந்து பயங்கரமாக சீர் பண்ணாங்க, நிறையா இன்னும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. இது வந்துட்டு பொண்ணை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது. தாய்மாமா அவங்க பாப்பாவோட வந்துட்டு தாய்மாமா அவங்க அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற ஒரு சீர். என் அரிசிலாம் வச்சு என்னமோ பண்ணாங்க. அது எனக்கு வீடியோ வந்துட்டு கரெக்டாக எடுக்க முடியல. அப்புறம் பாப்பாவுமே வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு பாப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க வந்துட்டு இவங்களோட ஒய்ஃபு, தாய்மாமாவோட ஒய்ஃப். அது பாப்பா அவங்களோட தாய்மாமாவோட ஒய்ஃபு. பயங்கரமாக சீர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல, மழையும் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுமே ஃபோட்டோவில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா கூட வந்துட்டு பெரிய பாப்பா கூட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த சீருமே எடுத்துகிட்டு போகலிங்களா, அதனால் தம்பிலாம் தூங்க வச்சுட்டு கிணத்துக்கிட்ட வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருச்சு. எனக்குமே அந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணுங்க, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளத்துக்கிட்ட வரும்போதே மழையாக தான் இருந்துச்சு. சரி தம்பி தூங்க வச்சுட்டு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடன்னு இந்த ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே சூப்பராக செலக்ட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு பில் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்து வந்துட்டு ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கேயுமே போயிட்டு யாரும் இல்லை, கூட்டம்லாம் இல்லை. அதனால் நாங்கள் போனோன்னே சீக்கிரமாக வாங்க வந்துட்டு ஆரம்பித்தோம். நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து பார்த்து அந்த அண்ணா வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேனல் வச்சுருக்கோன்னு சொன்னங்காட்டி அவங்களே வந்துட்டு இதை எடுங்க அதை எடுங்க வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாங்க. அப்போ இந்த ஸ்வீட்டுமே எடுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அவங்க தான் வச்சாங்க. என்ன சேனல் நேம்னு கேட்டோம். இப்போ நம்ம சேனல் நேம்லாம் சொல்லிவிட்டு பேக் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் வாங்க போயிட்டோம். எல்லாமே விலையாக தான் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்துட்டு அதிகமாக வாங்கலை, எல்லாமே கலந்து வாங்கினோம். ஸ்வீட்டுமே அப்படி தான் வாங்கினோம், ஃப்ரூட்ஸுமே அப்படி தான் வாங்கினோம். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு வளையல் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மலைக்கு கொஞ்சம் டீயும் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். தம்பி தூங்கிட்டுருக்குறான், ஃபோன் வரக்குள்ளே சீக்கிரம் கிளம்பலாம், டீ மட்டுமே சாப்பிட்டு கிளம்பலாம், ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே சாப்பிடல. அதனால் ஃபோன் வரக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாக்கெலாம் சீர்தட்டில் இலை எடுத்து வச்சுட்டு எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபு, எங்கள் அத்தை, நானே எங்கள் வீட்டுக்கார் சீர் கொடுத்துட்டு பாப்பா கையில் கொடுத்துட்டு போட்டு பார்க்க சொல்லி கொஞ்சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.